கோகோ. நீங்கள் எல்லாரும் பொங்கல் ஹாலிடேவை ரொம்ப நல்லா கொண்டாடுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி பொங்கல் கொண்டாடுவீங்க? உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் பொங்கலை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. அதே மாதிரி நாங்கள் காட்டில் இருக்க எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டு எந்த மாதிரி பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்கள் இந்த கதையை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் காட்டில் எந்த மாதிரி பொங்கலை கொண்டாடுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அட, நான் உன்னை மறந்து போயிட்டேனே. பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறதே அரிசி தான். அந்த அரிசியை நம்ம யார்கிட்ட போய் வாங்குறது? இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. ஆஹா, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நான் போய் அவங்கள பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அரிசி கிடைக்கும். காகமே, காகமே, எங்கே இருக்கீங்க? அட சிட்டு, நான் இங்கே தான் இருக்கேன். என்ன விஷயம்? காகமே, நான் காட்டில் பொங்கல் வைக்கலான்னு இருக்கேன். பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறதே அரிசி தானே. இந்த காட்டிலேயே ரொம்ப நல்ல அரிசினா அது உங்ககிட்ட தான் கிடைக்கும். அதான் உன்னை பார்த்து அரிசி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம் ஆமாம், இந்த காட்டிலே நல்ல நெல்மணிகள்லாம் அது என்கிட்ட விளையிற நெல்லுங்க தான். ஆமாம், அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன். சரி, நான் காட்டில் வைக்கிற பொங்கலுக்கு நீ கண்டிப்பாக வரணும். மறக்காமல் வந்துடு. பறிச்சிட்டு நீ பார்த்து பத்திரமா போ. நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நெல்மணிகள் உன் வீட்டில் இருக்கும். என்னதான் பொங்கல் வச்சாலும் தை பொங்கலுக்கு கரும்பு இல்லாமல் அந்த பண்டிகை முழுமை பெறாது. நம்ம உடனே கரும்பு விளையிற இடத்துக்கு போய் பார்த்து கரும்பையும் வாங்கிட்டு வந்துடலாம். அட சிட்டு, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ ஏதோ காட்டில் பொங்கல் வச்சு கொண்டாட போறியாமே? ஆமாம் புறா, அதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். காட்டில் பொங்கல் வைக்கும்போது கரும்பு இல்லாமல் எப்படி பொங்கல் வைக்கிறது? அதுவும் தை பொங்கல் கரும்பு இல்லாமல் முழுமை பெறாது இல்லையா? அதனால தான் உன்னை பார்த்து கரும்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அட, இதுக்காக நீ நேரில் வரணுமா என்ன? சொல்லியிருந்தா நான் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பியிருப்பேனே. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் நான் உன்னை பொங்கலுக்காக கூப்பிட்றதுக்காகவும் தான் இங்கே வந்தேன். நீ கண்டிப்பாக நான் வைக்கிற பொங்கலுக்கு நீ வரணும். நீ மட்டும் இல்லை, காட்டில் இருக்க எல்லா பறவைகளையும் நான் கூப்பிட்ருக்கேன். நீ மறக்காமல் அங்கே வந்துருப்புடா. ஒரு வழியாக பொங்கலுக்கு தேவையான நெல்லையும் கரும்பையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பானை தான். அந்த பானையை நீலப்பறவைக்கிட்ட போய் வாங்கலாம். ஏன்னா இந்த காட்டிலேயே ரொம்ப திடமான பானைனா அது நீலப்பறவைக்கிட்ட தான் கிடைக்கும். அட, யார் அது? நம்ம சிட்டுவா? சிட்டு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? எதுக்காக நீ திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? நீலப்பறவையே, நம்ம காட்டில் பொங்கல் வருது இல்லையா? அந்த பொங்கலை நான் நல்லா சிறப்பாக கொண்டாடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு உன்னோட பானை தேவைப்படுது. அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னது, நம்ம காட்டில் பொங்கலா? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. சரி நீலப்பறவையே, நீ பானையை கொடுத்தனுப்பு. நான் காட்டில் நிறைய பறவைங்களை கூப்பிட வேண்டியது இருக்கு. பரவாயில்லையே, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த பறவைங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே பானை, கரும்பு, நெல் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. சரி, நம்ம பொங்கலுக்கு தேவையான டெக்கரேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம். வெளியில நான் சொன்ன மாதிரி அதுக்கான பறவைங்க எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பச்சைக்கிளி, அந்த தோரணத்தை அங்கனக்குள்ள கட்டாத, கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்து கட்டு. அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். என்ன நீங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வேலையை முடிங்க, டைம் ஆகுது இல்லையா? அப்பா, ஒரு வழியா பொங்கலுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. காலையில விடிஞ்சதும் பொங்கல் வச்சு எல்லா பறவைகளோடையும் சேர்ந்து இந்த பொங்கலை நல்லா கொண்டாடணும். அட வாங்க பறவைங்களே, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் எல்லாரும் லேட்டா வர்றீங்க? வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க. நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம். சரி கோகோ, நம்ம எதுக்காக இந்த தை பொங்கலை கொண்டாடுறோம்? அதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? தெரிஞ்சா எங்களுக்கும் கொஞ்சம் சொல்ல. அட நீலப்புறா, நீ சரியான நேரத்துல சரியான கேள்வியை தான் கேட்டிருக்க. வேர்வை சிந்தி உழைச்ச விவசாயி இந்த நாள்ல தான் அவர் விளைவிச்ச நெல்லை அறுவடை பண்ணுவாரு. அப்படி அறுவடை பண்ண அந்த நெல்லை சூரியனுக்கு படைச்சு வழிபட்டு வந்தாங்க. அந்த இனிப்பை ஏழை எளியோருக்கு கொடுத்து சிறப்பா வழிபட்டு வந்தாங்க. அந்த நாளை தான் நம்ம பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்றோம். இத உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மட்டும் இல்லாம உழவுக்கு உறுதுணையா இருக்கிற காளைய சிறப்பிக்கணும் அப்படின்றதுக்காக மாட்டு பொங்கலும் கொண்டாடுறாங்க. அந்த நாள்ல மாட்டை குளிப்பாட்டி அதுக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு தெய்வமா நினைச்சு வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழரோட வீர விளையாட்டுல மஞ்சு விரட்டும் ஒண்ணு. சிட்டு, இந்த தைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு பின்னாடி இவ்ளோ இருக்கா? அட அங்க பாருங்க, பொங்கல் பொங்குது. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ. என்ன குழந்தைங்களா, காட்டுல பறவைங்க எல்லாரும் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றத நீங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோவை பார்க்கறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.